ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கிராவிடேஷனில் இருந்து. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் தான், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமும் கூட. பட் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் 2018 அதை பற்றி கேட்டிருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அபவுட் சன். ஸோ சன் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு. சன்னை சுற்றி ஆர்பிட்டல் மோஷனில் பிளானட் இஸ் கம்மிங் அரௌண்ட். ஓகே, ஸோ நான் 3 பொசிஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பொசிஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஏபி அண்ட் சி. ஸோ ஏசி இஸ் த மேஜர் ஆக்சஸ் சொல்கிறோம். இது வந்து மேஜர் ஆக்சஸ், பெரிய லென்த்து. இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா மைனர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த எஸ்பின்றது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான் ஏசிக்கு. ஓகே, அவன் என்ன கேட்குறான்னா கைனடிக் எனர்ஜி அட் ஏபிசி என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறான். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி தேர் ஆஸ்கிங். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நம்மளுக்கு இருக்குது. ஒரு பிளானட் வந்து ரிவால்வ் ஆகும்போது சன்னை வந்து ஒரு ஃபோக்கையில் வச்சுருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸில் சன்னை வச்சு பிளானட்ஸ் வில் பி ரிவால்விங். இது வந்து ஸ்டாண்டர்டானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் 2 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த இடம், இன்னொன்று இந்த இடம். தட் இஸ் சன்னுக்கு க்ளோஸராக இருக்க இடத்துக்கு பேர் என்னது? பெரிலியான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துக்கு பேர் வந்து அப்பீலியான் அப்படின்னு பேர். ஸோ பெரிலியான்றது வந்து சன்னுக்கு க்ளோஸராக இருக்க இடம், அப்பீலியான்றது சன்னுக்கு வந்து ஃபாராக இருக்க இடம் தான் என்னது? அப்பீலியான் இந்த இடம். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன விஷயம் தெரியும்னா கைனடிக் எனர்ஜி வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வேரெவர் யூ டேக், நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இருக்கிறதுல அதிகமான கைனடிக் எனர்ஜி வெலாசிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம் அட் பாயிண்ட் பி. பெரிலியானில் தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இருக்கிறதுல லீஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏ பாயிண்ட் அப்பீலியானில் இருக்கும். ஸோ இங்கே தான் என்ன இருக்கும்னா மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல தான் கைனடிக் எனர்ஜி ஏல தான் என்னவாக இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம், இந்த இடத்துல மினிமம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்போ வேறு எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 இடத்தோட இன்டர்மீடியேட்டில் தான் இருக்கும். திஸ் இஸ் மேக்ஸிமம், திஸ் இஸ் மினிமம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக, பி பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? இது 2 பேருக்கும் நடுவில் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஏ பாயிண்ட்டுன்றது தான் என்னது? பெரிலியான். ஸோ ஏல தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஏக்கு மேக்ஸிமம் இருக்கிறது வந்து ஏக்கு இந்த இடம் தான், இருக்கிறதுலே கம்மி வந்து சி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஸோ எவ்ரிஒன் இஸ் கிளியர். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.